Hello my dear warriors, good evening. எப்படி இருக்கீங்க? Good evening my dear students. Tell me whether the audio and video is clear. Good evening பசங்களா. Good evening. Yes. So ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருந்தாச்சா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு லீவ் இருந்துச்சு மழைனால என்ன? ஸோ காலையிலலாம் மழை பெய்யல, ஆனால் இன்றைக்கி ஈவினிங்லாம் கொஞ்சம் நிறையா மாவட்டங்களில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மழை காலையிலே பெஞ்சிருந்தா ஸ்கூல் லீவ் இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து நிறைய மாவட்டங்களுக்கு லீவ் இல்லை, குறிப்பாக ஒரு 4-5 மாவட்டத்துக்கு தான் லீவ் விட்டுருந்தாங்க. எஸ், ஸோ பசங்களா get ready, we are going to start a morning session, right? Early morning session. I'm going to start it tomorrow onwards, right? Early morning. நிறைய பேர் எப்பயுமே என்ன அப்படின்னா, சார் எப்படி அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படிங்கிறதா ஒன்றில் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கும். எப்படி சார் எப்படி நாங்கள் எந்திரிக்கிறது, சீக்கிரமாக எந்திரிக்க முடியல அப்படின்னு. ஸோ நீ எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, என் கூடயே சேர்ந்து படிக்கலாம். ஸோ அதுக்காக we are going to start it, right? Early morning, okay? ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னா 6 o'clock, சரியா? ஸோ 6 o'clock நம்ம நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6 மணி கிளாஸு. யாரெல்லாம் கரெக்டாக வந்துடுவேட்டான்னு. ஸோ 6 to 7, 6 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவோம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடு, சரியா? இந்த வீடியோ முடிய விட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாப்டர் 5 அக்வஸ்டிக்ஸு. ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், குறிப்பாக செகண்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? எஸ், ஹலோ சோனிகா. எஸ், குட் ஈவினிங். எஸ், சரியா? சாப்டர் 5 அக்வஸ்டிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், வில் கோ வித் த புக் பேக் கொஷின். எஸ், அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எம்பிசாட் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஏன்னா, ஸோ எம்பிசாட் இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் எம்பிசாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ உனக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், ப்ரைஸஸாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், இதெல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. ஓகே, சூப்பரா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அல்ட்ராசானிக் வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் 2019லையும் 2020லையும் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே, காலையில் எல்லோரும் கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க, சரியா? ஸோ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசானிக் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20 kHz. அதாவது யாரெல்லாம் நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம்னா, சவுண்ட் வேவு யாரோட ஃப்ரீக்வன்சியெல்லாம் கிரேட்டர் தேன் 20 kHz. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, சார் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு எங்களுக்கு முதல் தெரியலை அப்படின்னு. வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சினா என்னது? ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ், ரைட்டா? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ பர்டிகுலர் டைம், இன் அ பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கக்கூடியது, ரைட்டா? ஓகே, சரியா? கவனி. இப்போ நான் உனக்கு ஒரு வரைஞ்சு காட்டுறேன் பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேவ், ரைட்டா? இது ஒரு வேவ். ஸோ இந்த வேவ் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன அப்படின்னா 1 minute எடுத்துக்கலாம், ரைட்டா? 1 minute எனக்கு இத்தனை வேவ்ஸ் வந்திருக்கு. எத்தனை வேவ்ஸு? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதா? இதுதான் ஒரு வேவ். ஸோ ஒரு வேவு. அடுத்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதா? இது ரெண்டாவது வேவு. ஸோ இங்கே ஆரம்பித்து இது இப்படி முடியுதுன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இது வரைக்கும் வச்சுக்கலாம். டோட்டலாக அதே 1 minute 3 வேவ் வந்திருக்கு, ரைட்டா? 3 waves. 1 minute 3 waves எனக்கு கிடச்சிருக்கு. இதே இது இப்போ கீழே பாருங்கள், இன்னொரு வேவ் வரைகிறேன். நான் இன்னொரு வேவ் வரைகிறேன். அதே 1 minute டைம்னா, சரியா? அதே 1 minute டைமு. ஆனால் இதில் பாருங்கள் எத்தனை வேவ்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு 1 2 3 4 5 6. அப்போ இங்கே கீழே இருக்க டயக்ராமில் 1 minute 6 waves வந்திருக்கு. ஒரே தான், ரெண்டுமே ஒரே நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்தில் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷத்தில் இதில் 3 waves இருக்குது, இதில் 6 waves இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ பர்டிகுலர் டைம்.
ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னு சொல்கிறோம், அதான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வெண்ட்டாக வரது தான் ஃப்ரீக்வன்சி. சரியா? ரைட்டா? ஓகே. ரைட்டா? ஃப்ரீக்வன்சிங்கிறது அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேவ் டிஃபர்ஸ். ஆமாம், வேவ் லென்த் டிஃபர். அதாவது வேவ் லென்த் குறைஞ்சா ஃப்ரீக்வன்சி கூடும். கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன் என்ன அப்படின்னா, வேவ் லென்த் லாம்டாக்கும் ஃப்ரீக்வன்சியை நம்ம நியூன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் ப்ரொபோஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி. வேவ் லென்த் கம்மியாக 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 ஃப்ரீக்வன்சி கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, வேவ் லென்த் கம்மியாகுதா, வேவ் லென்த் கம்மியாக கம்மியாக ஃப்ரீக்வன்சி கூடும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா வேவ் லென்த் பெருசாக இருக்கும். அதுதான் அவங்களோட ரிலேஷன். மார்னிங் கிளாஸ் நாளைக்கு காலையில் ஆரம்பிக்குது, டுமாரோ மார்னிங். ரைட்டா? பே பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்கும், கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்கும், அது அட்டன் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் கிளாஸ் நாளைக்கு காலையில் இருக்குது 6 o'clock. ஓகே, ரைட், கிளியரா? ஸோ அப்போ பாருங்கள், சவுண்ட் வேவ் வித் ஃப்ரீக்வன்சி greater than 20 kHz அவங்கள தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஹியூமன் இயர் cannot detect these waves. நம்மளால் இந்த வேவ்ஸை கேட்க முடியாது. ரைட்டா? எஸ், வெரி குட். அடுத்து, certain creatures like mosquitoes, dog, bat, dolphin can detect these waves. பா இதை ஒரு 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? டால்ஃபின் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே பேட் எழுதிடலாம், பேட் மிஸ் ஆனால் டாக் எழுதிடலாம். ரைட்டா? இது ரெண்டுமே இந்த ஃப்ரீக்வன்சி அப்சார்ப் பண்ணு எழுதிடலாம். பட் டால்ஃபின் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம யூஸ்வலாக நார்மலாக கேள்விப்பட்டது. ஒரு தடவை கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதில் டால்ஃபின் இருந்துச்சு. நம்ம பசங்களாம் டால்ஃபின் எழுதவே இல்லை, அதனால் கவனம். ரைட்டா? எஸ், நம்மளால் 20 to 20,000 Hz தான் கேட்க முடியும். எஸ். எக்ஸாம்பிள், வேவ் ப்ரொடியூஸ்ட் பை பேட்ஸ். பேட் ஆல்சோ வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டுக்கு கண்ணெல்லாம் தெரியாது. ஸோ அது சவுண்ட் வேவ்ஸ், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த சவுண்டு போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு தான் அது ரைட் லெஃப்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண போகுது. சரியா? இது வந்து ஒரு கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மே 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் யூஸிங் எக்கோ. எக்கோவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ரைட்டா? எக்கோவை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் and also locate objects by sending sound signals and receive the echo as reflected from the targets. Bat. இப்போ நம்ம பார்த்தோம்ல, பேட் என்ன பண்ணுது, அல்ட்ரா சவுண்டை சென்ட் பண்ணுது. அது கத்துது. அது கத்துறப்ப அல்ட்ரா சவுண்டு போகுது. அந்த சவுண்ட் என்ன பண்ணுது, அது போய் பட்டு அதில் பட்டு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் எக்கோ. சவுண்ட் வேவ்ஸ் போயிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறதா எக்கோன்னு சொல்ல போகிறோம். ஓவர் அ லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் பை சென்டிங் சவுண்ட் சிக்னல்ஸ். எக்கோ இஸ் யூஸ்ட் இன் obstetric ultrasonograph to create real time visual images of developing embryo. நம்மளோட வயிறில் இருக்கிற குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லாமே அதுதான். ஸோ ஸ்கேன் எடுக்கிறப்ப இந்த குழந்தையோட இமேஜ் தெரியுது. அது எப்படி தெரியுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அல்லது அங்கிள்ஸ், அதாவது ஆன்ட்டி, அவங்களோட குழந்தைங்க, பிரதர் கிடையாது, சிஸ்டர்ஸ், ஆன்ட்டி அவங்களாம் இருப்பாங்களா. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சவுண்டு போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது அப்படியே ஒரு இமேஜை கேப்சர் ஆக போகுது. அவ்வளோதான். லைக் எக்ஸ்ரே அந்த மாதிரி தான். எம்ப்ரியோ ஆர் ஃபீட்டஸ். எம்ப்ரியோனா இப்போ தான் கரு, ஃபீட்டஸ்னால் குழந்தை உருவானதுக்கப்புறம். இன் மதர்ஸ் யூட்ரஸ். திஸ் இஸ் சேஃப் டெஸ்டிங் டூல் அஸ் இட் டஸ் நாட் யூஸ் எனி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். இதுலேருந்து ரேடியேஷன் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. யூஸ் டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். ரைட்டா? இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம சவுண்ட் வேவ்ஸ் பண்ணலாம். ரைட்டா? Yes, how much time it take to reflect, it calculate the distance. Very good. ரைட்டா? இதில் வந்து நீங்கள் இதை 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் எனி 2 பாயிண்ட். லாஸ்ட் 2 பாயிண்ட் ஈஸியாக யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட். அது எழுதிக்கலாம். உனக்கு எது ஈஸியோ அது நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் பார்க்கலாம். ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கவனமாக கவனிங்க. வாட் இஸ் அ லாங்கிடியூனல் வேவ்? 2023 அதுக்கப்புறம் 25 2 வருஷமும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். கவனம். லாங்கிடியூனல் அல்லது லாங்கிடியூனல் வேவ், த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ். அதாவது ஒரு வேவ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இது எல்லாமே வேவ்ஸ். இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுதா, மீடியம் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ். இப்போ வேவ் இந்த பக்கம் போகுது. ரைட்டா? ஐ வில் ஷோ யூ த
பிபிடியில் நான் உனக்கு அனிமேஷன் காட்டுறேன். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா யூ வில் பி even more clear, get it clear, right? You can see this, பாத்தியா? So இதில் இருக்கக்கூடிய particles, இந்த red color particles பாரு, இது எப்படி போகுது இந்த red color line? அப்படியே waves எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே அப்படியே போயிட்டே இருக்கு, wave போகிற பக்கமே போயிட்டு இருக்கு. Whereas in transverse waves, wave இப்படி போகுது, ஆனால் அந்த particle எப்படி மூவ் ஆகுது பாருங்க, கீழேயும் மேலேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு. Particle is moving up and down, wave இந்த பக்கம் போகுது. ஸோ அதுதான் longitudinal wave னா the particle of the medium vibrate along the direction of the wave, right? Along the direction of the wave, wave ஓட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே அது போச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம longitudinal wave னு சொல்ல போகிறோம். that is called longitudinal wave. சரியா? ரைட், சூப்பர். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரு, அடுத்து செப்டம்பர் 2021லையும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2024லையும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா பசங்களா, உனக்கு சூப்பராக ரொம்ப முக்கியமாக வேறு லெவலில் வி ஆர் கெட்டிங் ரெடி, என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியமானது, சூப்பராக இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணிடாத. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சேனல் எந்த ஸ்கூல்ஸில் கூட இந்த அளவுக்கு உன்னோட ஒன் வேர்ட்ஸ்க்காக மெனக்கெட்டு உன்னை படிக்க வச்சதே கிடையாது, குறிப்பாக க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ்க்காக. ஸோ அதனால் கவனமாக அதை பண்ணுங்க. ரைட்டா? ஓகே, சரியா? ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். லாங்கிடியூனல் வேவ்னா வேவ் என்ன பண்ண போகுது, த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம், லைட்டாக இல்லை ஒன்றுன்னு. இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் எல்லாம் என்ன அப்படின்னா வேவ் எந்த பக்கம் போகுதோ அது பக்கமே அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே போகும், அதுலேயே வைப்ரேட் ஆகிட்டே போகுது. வேறஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா இது என்ன பண்ணாது, வேவ் இப்படி தானே போகுது, அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஆக்சுவலாக இது வைப்ரேட் ஆகிருக்கணும். ஆனால் அது அப்படி வைப்ரேட் ஆகாமல் மேலே கீழே என்ன பண்ணுதா, வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனால திஸ் இஸ் லாங்கிடியூனல், திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர், தட்ஸ் இட். எஸ், கனவு 500, கவனமாக இருக்கணும், கனவு 500 தான். எஸ், கெட் ரெடி ஃபார் தட். ஸோ ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, மனிதனுடைய ஆடிபிள் ரேஞ்ச் என்ன, நம்மளால் எந்த சவுண்டை கேட்க முடியும். ஆடிபிள் வேவ்ஸ், these are sound waves with a frequency ranging between 20 Hz to 20,000 Hz. It is not kilohertz, 20 Hz to 20,000 kilohertz, right? கவனிங்க. ஸோ பாருங்க, இது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்து, ஸோ இது லாங்கர் வேவ் லென்த்து, ஷார்ட்டர் வேவ் லென்த், லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி, ரெண்டுமே பர்டிகுலர் டைம், ஸ்டார்டிங் டைம் ரெண்டுமே ஒன்று தான், எண்டிங் டைமும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ பர்டிகுலர் டைமில் நிறைய வேவ்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, இது கம்மியான வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நிறைய வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனால இது பேர் ஹை ஃப்ரீக்வன்சி வேவ், கம்மியான வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனால இது லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். தட்ஸ் இட். ரைட்டா? கிளியர்? சூப்பர், தட்ஸ் இட். அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் 2019 செப்டம்பரில் பப்ளிக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் 24ல் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ? எக்கோ வரணும், இப்போ நான் இருக்கேன், நான் பேசுகிறது எக்கோ ஆகணும் அப்படின்னா நான் பேசுகிற சவுண்டு போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 17.2 மீட்டர், மினிமமாக 17.2 மீட்டர். அதை தாண்டி இருந்துச்சுன்னா எக்கோலாம் ஆகுமா அப்படிங்கிறது, மினிமமாக 17.2 மீட்டராக இருக்கணும். ஸோ அப்போ தான் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு வரும். சரியா? தட் இஸ் வாட், ரைட்டா? ஓகே, right. What will be the frequency of sound having 0.2 meter as its wavelength when it travels at the speed of 333 meters per second? அதாவது what will be the frequency? frequency என்னது, இந்த மாதிரி நியூன்னு எழுதுவோமா, நியூ தான் frequency. frequency என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? எவ்வளோன்னு, having as its wavelength. wavelength என்னது, lambda என்னவா இருக்கா, 0.20 மீட்டர் வந்து lambda, and travels at the speed, லைட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, ஸ்பீடு வந்து என்னது, ஸ்பீடுனா வெலாசிட்டி, v is equal to 331 மீட்டர் per second. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, frequency of the sound, frequency we can put it as n, number of frequencyனா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு, just we are, அதாவது வெலாசிட்டியும் இருக்குது இதுவும் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக we are putting it as n. n is equal to velocity by wavelength, ரைட்டா? v by lambda, v by lambdaன்றதா ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா, v by lambda நம்ம எழுத போகிறோம். அப்போ v by lambda, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், n is equal to ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது நியூ
நீ 11th 12thலாம் போயிட்ட அப்படின்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம் nu is equal to nu is directly proportional to 1 by lambda. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம போடுவோம்ல nu is equal to c by lambdaன்னு போடுவோம். cங்கிறது velocity ரைட்டா, velocity of light ஆக்சுவலாக அது கான்ஸ்டன்ட். இங்கே லைட் இல்லை சவுண்ட் இல்லை. ஸோ அந்த சவுண்டுங்கிறனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அதை வெலாசிட்டியை எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ உனக்கு புரியுதா? சிம்பிளாக நார்மலாக நம்ம ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by lambdaன்னு சொன்னேன். அப்போ இது ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் போடணும்ல. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி டிவைடட் பை லாம்டா. இங்கே நம்மகிட்ட ஃப்ரீக்வன்சி தானே கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? வெலாசிட்டி எவ்வளோப்பா? வெலாசிட்டி 331. அப்போது 331 டிவைடட் பை 0.20. இது எப்படி எழுதலாம்? 331 டிவைடட் பை 2 டிவைடட் பை 100 எழுதலாமா? அப்போ என்ன வரும்? 331 இந்த ஜீரோக்கு வேல்யூ இல்லை 0.2 தானே இது. 0.2 அப்படின்னா 2 by 10. அப்போ இங்கே 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1655 ரைட்டா? 1655 தானே, 1655 ஹெர்ட்ஸ். எனி டவுட்? தீ மின்னல் ஜாயின் பண்ணிங்களா? 7 மணிக்கு தீ மின்னலில் கிளாஸ் இருக்கும். யூஸ்வலாக 7லேருந்து 9 வரைக்கும் தீ மின்னலில் கிளாஸ் இருக்கும். Test series will be coming. Speed of light, very good Sonika, that's good. Speed of light, c is equal to 3 into 10 to the power 8 meter per second. Yes, very good. So Tamil medium இப்போதைக்கு இல்லை. In upcoming we will do it right into 100 on both side. ரெண்டு பக்கமும் 100 multiply பண்ணிக்கலாம், இல்லை நான் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். just 100 multiply பண்ண right. Okay, that's also good Sonika. Yes, right. Okay, super good. Hertz is very good, that's also important. Unit hertz ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஓகே, சூப்பர் குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ரைட்டா? அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது. ஜூலையில் 2023 கேட்டிருக்காங்க. சரி, நேம் 3 animals which can hear ultrasonic vibration. இது நான் அப்போதே சொன்னேன், ஆனால் இதை 2 மார்க்கில் 23 கேட்டிருக்காங்க. நான் அதை தாண்டி நிறைய தடவை என்ன அப்படின்னா இந்த கொஷினை they have just asked in எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா தீ மின்னல் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, டாக் பேட் டால்ஃபின் வந்து சூஸில் கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரியா? அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, mosquito also. yes mosquito 5 மார்க் அல்லது 7 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்பாங்க, அல்லது 2 மார்க்ஸில் இதை கேட்பாங்க. ரைட்டாக நம்மளோட 7 மார்க்ஸ் எல்லாமே பிரிஞ்சு தானே கிடக்கும், அதனால் அப்படி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீஃப் ஆன்சரில், why does sound travel faster on rainy day than dry day? வெயில் அடிக்கிறத விட மழை நேரத்தில் சவுண்டு நல்லா ட்ராவல் ஆகுதான். ரைட்டா? ரைட்டா? ஓகே, ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே சோனிகா, we will do it, நம்ம பண்ணலாம். இந்த லெசன் தானே கேட்டீங்க, இல்லை தெர்மல் ஃபிசிக்ஸா? தெர்மல் ஃபிசிக்ஸ் தானே இந்த சாப்டர் கேட்டிருந்தீங்க லைவில். ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி கண்டிப்பாக நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெர்மல் ஃபிசிக்ஸ் வரை கேட்டிருந்தீங்களா சோனிகா? ஃபிசிக்ஸே நடத்துகிற மாதிரி ஆகிடும் போல் என்ன? கண்டிப்பாக போகிற நிலைமையை பார்த்தா ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி தான் ஆக போகுது. வில் ட்ரை டு ரைட்டா? வென் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் ரைட்டா? ஹியூமிடிட்டி அப்படின்னு என்னதுப்பா? ஈரப்பதம், காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல், ஈரப்பதம், அதில் எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு, எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஹியூமிடிட்டின்னு சொல்ல போகிறோம். ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ், ஹென்ஸ் சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் ஆன் ரெய்னி டே தான் ட்ரை டே. ஹியூமிடிட்டிக்கும் சவுண்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக டென்சிட்டி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி, ஹியூமிடிட்டிங்கிறது மாய்ஸ்சர்னு சொல்லலாம், டென்சிட்டி தான். வாட்டரோட டென்சிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? ஜென்ரலாக நம்ம வாட்டரோட டென்சிட்டி அப்படின்னாலே 1.0001 அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. அதே இது ஏரோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.2
1.22 நினைக்கிறேன் 1.2 சம்திங் 1.288 ரைட்டா அப்ராக்சிமேட்டாக 1.288 இருக்கும் ரைட்டா ரைட் ஓகே அப்ராக்சிமேட்டாக 1.288 அப்போ இவங்களை விட இவங்களோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது வழியாக சவுண்டு ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் இப்போ இதே ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஏரில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது வாட்டர் வேப்பர்ஸ் நிறையா இருக்குன்னா டென்சிட்டி குறைஞ்சிருச்சு இந்த இதை விட டென்சிட்டி குறைஞ்சிருச்சு அப்போ சவுண்ட் கேன் ஈஸிலி ட்ராவல் அதாவது சவுண்டை அப்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் கம்மியாயிட்டாங்க ஸோ அப்போ சவுண்ட் என்ன பண்ணலாம் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அதனால் வாட்டர் இஸ் கோயிங் டு பி தட் ரைட்டா when humidity increases speed of the sound increases humidity increase ஆகிறப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் மழை காலத்தில் நம்ம சத்தமாக நம்ம பேசுகிறது நல்லாவும் வெயில் காலத்தில் கேட்குறத விட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா ஓகே பிடிஏல அடுத்து 2 பார்த்தீங்கன்னா why does an empty vessel produce more noise ரைட்டா empty vessel அதான் சொல்லுவாங்கள்ல என்னமோ சொல்லுவாங்களே empty vessels makes much noises அப்படின்னு அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க தான் ஓவராக சவுண்டை கொடுப்பாங்க அல்லது குறை குடும் தழும்பும் நிறை குடும் தழும்பாது அப்படின்லாம் பழமொழிகள்லாம் இருக்கும் ரைட்டா அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா why does an empty vessel produce more sound than a filled one அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா the intensity of sound is directly proportional to the square root of amplitude of vibration ரைட்டா சவுண்டோட இன்டென்சிட்டிங்கிறது directly proportional to the amplitude அதுவும் square of the amplitude என்ன amplitude என்னது vibration அப்போ vibration amplitude என்னது ஒரு waveல amplitude என்னன்னு தெரியுமா what is amplitude இப்போ frequency பார்த்தோம் நம்ம ரைட்டா நோ சோனிகா இல்லை அப்படி நினைக்கக்கூடாது கரெக்ட் நீங்கள் கேட்குறது ரைட்டு தான் டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா ரைட்டா டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோனிகா கேட்குற மாதிரி யாரோட டென்சிட்டி இருக்குது அதில் வாட்டர் பிகம் ஏர் வாட்டராக இருக்க போகிறதில்ல தண்ணியில் தண்ணி வேப்பரால் இருக்குது தண்ணி காற்றுல எப்படி இருக்குது வேப்பராக இருக்குது அப்போ ஏர் இருக்க வேண்டிய இடத்துல வாட்டர் வேப்பர் ஏர் இஸ் நத்திங் பட் அ கேஸ் கரெக்டாக இல்லையா கேஸ் என்னது நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது அந்த இடத்துல நைட்ரஜன் ஆக்சிஜனோட கண்டென்ட்டை விட இப்போது இந்த ரூமில் வாட்டர் அதிகமாக இருக்க போகுது H2O கண்டென்ட் அதிகமாக இருக்குது H2O இஸ் இன் கேசியஸ் ஃபார்ம் ஏர் கிடையாது அங்கே ஏரில் வாட்டர் இல்லை வாட்டரே லிக்விட் இல்லை வாட்டர் வந்து ஏர் ஃபார்மில் இருக்குது வாட்டர் இஸ் இன் கேசியஸ் ஃபார்ம் ஸோ அப்போ கேஸ் தான் அதிகமாக இருக்குது எல்லாமே கேஸ் ஸோ ஓவரால் கேஸில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த கான்செப்ட் சரியா ரைட் இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம சிம்பிளாக we have seen that இப்படி தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம் வேவ் லென்த் லாம்டான்னு என்னது நீங்கள் தான் சொன்னீங்க வேவ் லென்த்துன்னு சொன்னீங்க கரெக்டாக வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு என்னது நம்பர் ஆஃப் வேவ்ஸு அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல போகிறோம் இன் அ டைம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ டைம் வாட் இஸ் திஸ் ஆம்ப்ளிடியூட் ரைட்டா ஆம்ப்ளிடியூட்னா என்னது amplitude is nothing but height of the wave அதுதான் என்னது amplitude height of the wave ஒரு வேவ் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்ல போகிறோம் ரைட்டா ஸோ இப்போ யாருக்கு ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி நீங்களே சொல்லுங்கள் நான் உங்கள் முன்னாடி 2 வேவ் கொடுத்துருக்கேன் இந்த 2 வேவில் எந்த வேவோட ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி நீங்களே சொல்லுங்கள் ரைட்டா A and B this is diagram A this is B wave A wave B வேவ் ஏ வேவ் பியில் யாரோடது ரைட்டா யாரோடது யாரோடது பி இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் ஆம்ப்ளிடியூட் ரைட்டா பியோட ஆம்ப்ளிடியூட் தான் ஜாஸ்தியாக இருக்குது வெரி குட் ரைட்டா பியோட ஆம்ப்ளிடியூட் இஸ் மோர் வெரி குட் பியோட ஆம்ப்ளிடியூட் தான் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ பாருங்கள் வைப்ரேஷன் அப்போ என்ன பண்ணுது பார்ட்டிகல்ஸ் நல்லா அதிகமாக வைப்ரேட் ஆகுது வைப்ரேஷன் ஸ்கொயராக வேறு இருக்குது ஏற்கனவே வைப்ரேட் அதிகமாகுது இப்போ ஸ்கொயர் வேறு ஆகுது the intensity of sound is directly proportional to the square root of amplitude of vibration the amplitude of vibration of air molecules அதாவது empty vessel ஒரு காலி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய molecules அதிர்வடைகிறதுல நான் இப்போ அதில் டம்னு அடிக்கிறப்ப அந்த காற்றுல இருக்கக்கூடிய molecules அதிர்வடைகிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அதிர்வடையில் அதோட வேவ் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குது அதோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாக போகுது அதே இது ஒரு தண்ணி இருக்கப்ப என்ன பண்ணுது அப்படி இல்லை ஸோ அதுதான் விஷயம் ரைட்டா ஏர் மாலிகூல்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் லிக்விட் மாலிகூல்ஸ் நல்லா கவனி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் போன கொஷினும் இதுவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத
போன கொஷினில் என்ன பார்த்தோம் நம்ம வாட்டர் இன் gaseous ஸ்டேட், இங்கே வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட். ஒரு பாத்திரத்துக்குள்ளே வெறும் காற்று மட்டும் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, பாத்திரத்தில் காற்று மட்டும் இருக்கப்ப காற்றோட மாலிகூல்ஸ் ஏர் மாலிகூல்ஸ் என்ன அப்படின்னா பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. வேரஸ் இன் தட் அதே இது ஆப்போசிட் சைடு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் நம்ம எடுக்கிறோம், அதே இது லிக்விட் மாலிகூல்ஸில் வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது, ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்குது, ஸோ நாய்ஸ் வந்து கம்மியாக வருது. வேரஸ் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸஸ், ரைட்டா. எம்டி வெசல்ஸ் ப்ரொடியூஸ் லவுடர் சவுண்ட் அண்ட் த ஃபில்டு வெசல், ரைட்டா. 11th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, டோன்ட் வரி, ஐ வில் பி கம்மிங் 8 o'clock, ரைட்டா. ரைட், அடுத்து ஏர் டெம்பரேச்சர் இன் த ராஜஸ்தான் டெசர்ட் கேன் ரீச் 46 degree Celsius, ரைட்டா. டெம்பரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா 46 degree Celsius. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் த டெம்பரேச்சர்? அந்த டெம்பரேச்சரில் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஜென்ரலாக நார்மல் ஏரோட வெலாசிட்டி, ரைட்டா ரைட்டா. வேக்யூமில் சவுண்டு, ஆமாம் அதுக்கு மீடியம் தேவையில்லை, சவுண்டுக்கு ட்ராவல் பண்ண மீடியம் தேவையில்லை, லைட்டுக்கு ட்ராவல் பண்ண மீடியம் தேவையில்லை, சவுண்டு ட்ராவல் பண்ண மீடியம் தேவையில்லை. காற்றுன்னு ஒன்று இருக்குல்ல, காற்றுல தானே ட்ராவல் ஆகுது, அதுதான் வேக்யூமில் சவுண்டு. வேக்யூமில் தான் மீடியம் எதுவுமே இல்லையே, அதுக்குள்ளே எந்த விதமான யாரோ எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி ட்ராவல் ஆக போகுது? அதுதான் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் சோனிகா, உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். அதாவது there is no medium over there. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா what is the velocity of sound in air at the temperature? So velocity of sound at 0 degree Celsius. நார்மலாக எப்பயுமே ஒரு சவுண்டோட வெலாசிட்டி யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக எப்பயுமே 0 degree Celsiusல டெம்பரேச்சர் இல்லாமல் இருந்துச்சுன்னா 331 meters per second, ரைட்டா. ஒரு சில கொஷினில் இந்த வேல்யூ கொடுப்பாங்க, ஒரு சில கொஷினில் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. 331 இப்போ நம்ம என்ன பண்ணணும், 46 degreeல கண்டுபிடிக்கணும், அதனால தான் VTன்னு வச்சுக்கிறோம். ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா, VT velocity at particular temperature divided by velocity at 0 degree Celsius equal to whole square root, right? Whole square root of 273 plus temperature divided by 273, right? 273, right? So அப்போ என்ன வரும், என்ன போடலாம், 273 இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். அப்போ 273 temperature 46 divided by 273 V0 331, கரெக்டா. V0 331, ஓகேவா. அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரைட்டா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 319 டிவைடட் பை 273. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.168 வரும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, ரைட்டா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் பிரச்சனை. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கு பாரு, எப்படி சார் இங்கே 1.080 போட்டாங்க. இப்போ √2 வேல்யூ என்னது, அப்ராக்சிமேஷன் தான், we are not sure about it. நம்ம போட்டு கண்டுபிடி, மேக்ஸில் இருக்குது உங்களுக்கு, மேக்ஸில் கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரூட்டில் கண்டுபிடிக்கிறது எல் டிவிஷன் மெத்தடில். பட் இங்கே அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், we will go with the approximation. √2 வேல்யூ என்னது, √2 வேல்யூ என்னது, what is the value of √2? புக்கில் விடி ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, புக்கில் என்ன ஃபார்முலா இருக்குது, அதாவது வேறு டேர்மில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும், வேறு என்ன பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ 1.414 √2 விட இது பெரிய நம்பரா சின்ன நம்பரா, 1.168ங்கிறது 1.168ங்கிறது √2 பெரிய நம்பரா சின்ன நம்பரா, அதோட சின்ன நம்பர் 1.1 தான் இருக்குது. 1.1னா ரொம்ப பக்கத்தில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1.410 பக்கத்தில் இந்த நம்பர்னால நீங்கள் போட்டுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக யூ கேன் ஜஸ்ட் போட்டுட்டு, ரைட்டா. ஸோ 1.080 இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் போட்டுக்கலாம், சரியா. அப்ராக்சிமேட்டாக 1, ரைட்டா. அது பின்னாடி அந்த ஃபார்முலா பின்னாடி இருக்குது, we can use that also, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க டைரெக்டாக ரூட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரூட்டெல்லாம் உள்ளே போட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. VT is equal to V0 into இங்கே போட்டுக்கோமா 0.61 plus T. V0 is equal to 0.61 plus T. ஓகே, இப்போ என்ன வரும், 331.0.61 plus டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கெல்வினில் எடுத்திருக்காங்களா டிகிரி செல்சியஸில் எடுத்திருக்காங்களா? டெம்பரேச்சர் வந்து ஒரே நிமிஷம், கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருச்சா.
நான் தான் தனியாக எக்ஸ்ட்ரா ஃபார்முலா போட்டுட்டேனா ஓகே ஒரே ஒரு நிமிஷம் இரு வில் செக் இட் அவுட் நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது 331 into 46.6 answer என்ன வருது answer is right answer என்ன தப்பா வருது இதான ஃபார்முலா Vt is equal to V0 plus 0.61 into T ஆக்சுவலாக ஃபார்முலாவில் நம்ம மிஸ்டேக் V0 plus 0.61 into T ஓகே வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஃபார்முலா மாற்றி எழுதுனா ஆன்சர் ரைட் வந்து V0 யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்களா ரைட்டா யாரோ ஒருத்தவங்க V0 plus 0.61 T ரைட்டா அப்போ 331 plus 0.61 into என்ன போடணும் ரைட்டா 0.61 into 46 அப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ரைட்டா 46 into 0.61 என்னது 0.61 into 46 28 331 plus 28 approximately அப்போ 359 approximately 359 போட்டுக்கலாம் ஸோ அதான் approximately 359 357 approximate answer ரைட்டா இது velocity அதனால் மீட்டர் per செகண்ட் சரியா மீட்டர் per செகண்ட் கரெக்டா ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவே நீ போட்டுக்கலாம் சரியா திஸ் ஃபார்முலா யூ கேன் யூஸ் இட் அவுட் ரைட் இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காமே கண்டுபிடிச்சிக்கலாம் யூனிட் மீட்டர் per செகண்ட் ரைட்டா என்ன ரிப்ளை பண்ணணும் யார் 8th ஸ்டாண்டர்டுக்கும் மெசேஜ் 8th ஸ்டாண்டர்டுக்கும் கிளாஸ் போட்டுடலாம் ஓகே ப்ளீஸ் ரிப்ளை என்ன ரிப்ளை பண்ணணும் கத்தீஜா என்ன ரிப்ளைன்னு சொல்லணும் சரியா ரைட் ஓகே குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ எக்ஸ்பிளைன் வை த சீலிங்ஸ் ஆஃப் கான்கிரீட் ஹால்ஸ் ஆர் கர்வ்ட் ஒரு சில கான்கிரீட் ஹால் பெரிய பெரிய ஹால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக கர்வ்டாக இருக்கும் தேட்டர் அதெல்லாம் மீட்டர் பெர் செகண்ட் தானே போட்டேன் மீட்டர் அதான் மீட்டர் இப்படினாலும் அப்படினாலும் ஒன்று தான்டா சோனிக்கா இப்படி போட்டாலும் ஒன்று தான் S-1 கீழே இருக்க எஸ்ஸை மேலே கொண்டு வந்தால் -1 போடணும் ரெண்டுமே சேம் தான் மீட்டர் பெர் செகண்ட் கீழே போட்டிருக்கிறத மேலே போட்டிருக்கா -1 போடுறாங்க தட்ஸ் இட் ஸோ ஏன் அதை மட்டும் கர்வ்டாக வச்சுருக்காங்க அப்போ தான் சவுண்டு நல்லா கேட்கும் அதுக்காக தான் தீஸ் ஆர் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் ஆடிட்டோரியம் அண்ட் ஹால்ஸ் பெரிய பெரிய ஆடிட்டோரியம் ஹால்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் முன்னாடி இருக்குது டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க திஸ் போர்ட் இஸ் பிளேஸ்ட் சச் தட் ஸ்பீக்கர் இஸ் அட் த ஃபோக்கஸ் ஆஃப் கான்கேவ் சர்ஃபேஸ் ரைட்டா கான்கேவ் சர்ஃபேஸில் ஃபோக்கஸ் ஆகிருக்க மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அதாவது அதில் பட்டு ஆடியன்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் சரியா அதனால் த சவுண்ட் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் ரிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ் ஸோ ஸ்பீக்கரோட சவுண்டெல்லாம் என்ன பண்ண போகுது ஆடிட்டோரியமில் செவுத்துலையோ அல்லது கான்கிரீட்லையோ பட்டுச்சுன்னா பட்டதுக்கப்புறம் அது ஆடியன்ஸை நோக்கி திருப்பி என்ன பண்ணணும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா இப்போ கத்தீஜா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னே தெரில எப்படி நான் ரிப்ளை பண்ண முடியும் உங்கள் மெசேஜ் மேலே எங்கேயோ போயிடுச்சு என்ன விஷயம்னு சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் யாஷி So the sound of a speaker reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. Right? That's the issue. Next. So mention two cases in which there is no Doppler effect in sound. Pa in the Doppler effect ingredu or book in question very very important. Right? Book back la
புக்கின் கொஷின் டாப்லர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு எழுதணும். அதாவது இப்போ நான் பேசுகிறேன், மைக்கு என் பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ நான் பேசுகிறப்ப ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக என்ன பண்ணுது, கரெக்டாக இருக்குது. நீனே இப்போ வித்தியாசத்தை கவனிக்கலாம் டாப்லர் எஃபெக்டில். ரைட்டா? ரைட், சரியா? இப்போ கவனிங்க. இப்போ நான் இப்படி பேசுகிறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ பாரு, இப்போ என்னோட சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? யூ கேன் see that there will be a little difference. நான் இப்படி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டா? இப்படி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் இப்படி பேசுகிறப்ப என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? மைக் இங்கே இருக்குது, அல்லது நீங்கள் கேட்க போகிறீங்க, ரைட்டா? மைக்கு ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா சுற்றி கரெக்டாக இங்கேயே போய்ட்டுருக்கு எல்லா ஃப்ரீக்வன்சியும். நான் பின்னாடி வைக்கிறப்ப என்ன அப்படின்னா என்ன ஆகுது, பின்னாடி போகிற ஃப்ரீக்வன்சி என்ன ஆகிடுது, ரொம்ப கம்மியாகிடுது. பின்னாடி ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கப்போ ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக போகுது. சிம்பிளாக இப்படி பண்ணுறத விட வில் டூ another one thing, ரைட்டா? ஸோ இப்போ என்னோடய மைக்கை, ரைட்டா? மைக் இங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி போயிருக்கோம் இப்போ நான் பண்ணப்போ நான் சென்டரில் வச்சு பேசினேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ரைட்டா? எல்லா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், பிரச்சனையே இல்லை. இப்போ நான் மைக்கை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மைக்கை நான் என் தலைக்கு பின்னாடி வச்சுட்டேன். ரைட்டா? அதே மைக்கை நான் என்ன பண்ணிட்டேன், தலைக்கு பின்னாடி நான் வச்சுட்டேன். நான் தலைக்கு பின்னாடி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இப்படி போகுது. ரைட்டா? வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, இப்படி வருது. ஸோ இந்த பக்கம். ஸோ அப்போ பாருங்கள் என்ன பண்ணுது, எனக்கு வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி இங்கே, அதாவது மைக்கு பக்கத்தில் அதிகமாக இருக்குது. மைக்கு பக்கத்தில், தூரத்தில் இருக்கப்போ பாருங்கள் தள்ளி போயிடுது. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக நிறைய வேவ்ஸ் இருக்குங்க. பாருங்கள் மைக்கு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அடர்த்தியாக இருக்குது. வேற இங்கே தள்ளி போக பாருங்கள், தள்ளி போக கேப்பு, அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாகுது. ஸோ அப்போ சவுண்டு வித்தியாசம் இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதுதான் டாப்லர் எஃபெக்ட்ன்றது. டிஸ்டன்ஸ் when a source and a listener, இதான் சோர்ஸு, லிசன் பண்ணுறவங்க நீங்கள். இப்போ சோர்ஸும் லிசனரும் சேம் டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுகிறதும் உங்களோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது, பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இப்போ சோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மாற்றிட்டேன். என்னோட சோர்ஸ் எங்கே இருக்குது, பட் மைக் வெளியே இருக்குது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மாறுறப்ப இட் சேஞ்சஸ். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டாப்லர் எஃபெக்ட். ஸோ அப்போ எப்போல்லாம் சோர்ஸும் லிசனரும் என்ன சொல்கிறாங்க, சோர்ஸ் பேசுகிறவங்களும் கேட்குறவங்களும் ரெஸ்ட் அசையாமல், சோர்ஸ் இந்த இடத்துல இருக்குது, லிசனர் இந்த இடத்துல இருக்காங்க, ரெண்டு பேரும் அசையவே இல்லை, ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸில் பிடிச்சி வச்ச பிள்ளையர் மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னா that time no Doppler effect. When source and listener move in such a way that distance between them remains constant, ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போகிறாங்க, அப்படியே ஒரே மாதிரி நடந்து போகிறாங்க. ஸோ அப்போயும் என்ன பண்ணாது, டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. ஒருத்தவங்க மட்டும், அதாவது பேசிகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க, பட் கேட்குறவங்க அதே இடத்துல இருக்காங்க, டாப்லர் எஃபெக்ட் வந்துடும். சரியா? ஸோ இப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கப்போ நோ டாப்லர் எஃபெக்ட். இப்போ இப்படி இருக்கப்போ ஒருத்தவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, லிசனர் ஒரே இடத்துல இருக்காங்க. நீ மேடை பேச்சில் எக்ஸாம்பிள் உன் கிளாஸ் ரூம் எடுத்துக்கோ, மேம் வந்து நீ ஃபஸ்ட் ரோல உட்காந்துருப்ப, உங்ககிட்ட மேம் பேசுகிறப்ப, உங்ககிட்ட நின்று பேசுகிறப்ப மேம் பேசுகிறது நல்லா ஈஸியாக நல்லா கேட்கும். அதே இது கொஞ்சம் தூரம் தள்ளி 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 போயிட்டு போர்டு கிட்டே இருந்து பேசுகிறப்ப கம்மியாக கேட்க போகுது, அவ்வளோதான். ரைட்டா? எஸ் டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ரைட்டா? டாப்லர் எஃபெக்ட் 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. 4 மார்க்கில் ரொம்ப ரேர். ஸோ டாப்லர் எஃபெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இந்த பேர் இருக்கும். செகண்ட் மிட்டமில் கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்குது, டாப்லர் எஃபெக்டை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, கொஷின் பேப்பர் அவுட், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு கொஷின் தான். ரைட்டா? ஓகே. அடுத்து ஸோ ப்ராப்ளம்ஸ் வி வில் டூ இட் செப்பரேட்லி. ரைட்டா? ப்ராப்ளம்ஸ் நம்ம செப்பரேட்டாக பண்ணலாம். வி வில் கோ வித் அ டீட்டெயில். ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்குது, அந்த ஒரு டீட்டெயில் நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா? ஓகே. ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டரில் நிறையா இருக்குப்பா, ஒரு 7 சாப்டர் 7 ப்ராப்ளம் புக் பேக்கில் இருக்குது. சி நல்லா கவனிங்க. as you know that we are going to launch கனவு 500. அந்த கனவு 500க்கு when we are working அந்த கொஷின் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறப்ப we just found out that, நான் தான் சயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ், புக் இன் ஒன் வேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து வரல, எங்கேருந்து தெரியுமா வருது? நம்மளோட சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் ஈஸியாக ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வரக்கூடிய சம்ஸை அப்படியே தூக்கி ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. பயாலஜிக்கு போனோம் அப்படின்னா மோர் டு நோ இருக்குது பார்த்தியா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா மெயினான விஷயம். ஸோ அப்போ இந்த தடவை பப்ளிக்லேயும் இதே தான். கடைசி 4 வருஷம் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர்ஸ்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்க்குறப்ப அதுதான் இருக்குது. ரைட்டா? ஓகே. எனக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரியாது, ஆனால் ஃப்ரீ இல்லை, அது மட்டும் ஷியோர். இட் இஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் கோயிங் டு பி கண்டிப்பாக பெய்டு தான். ஏன்னா சரியான ஒர்க் அது, அது வர்த்தும் கூட. அது ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கான மதிப்பு இருக்காது. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக பெய்டு தான். ஆனால் அது எவ்வளோ ஃபீஸுங்கிறது வி வில் லெட் யூ நோ, கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். ஸோ என்றைக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு வேறு சொல்லணுமா? சில்ட்ரன்ஸ் டே அல்லது சில்ட்ரன்ஸ் டேக்கு அடுத்த நாள் வி வில் பி லான்ச்சிங் இட். சரியா? யூ கேன் கெட் இட் அவுட், ரைட்? ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக டெஃபினட்டாக அஃபோர்டபுளாக தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி காஸ்ட்லி ஆர் சம்திங். ஆனால் அது காஸ்ட்லியாக வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். உடனே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுது. ரைட்டா? சரியா? கவனிங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸ்? ஒரு கேஸில் சவுண்டு போகிறப்ப அதோட ஸ்பீடை அஃபெக்ட் பண்ண போகிறது யார் யாருன்னெலாம் கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டென்சிட்டி. இப்போ தானே பார்த்தோம் நம்ம. ரைட்டா? வாட்டரோட டென்சிட்டி, ஏரோட டென்சிட்டி. வாட்டர் வேப்பரோட டென்சிட்டி தான் 1, ஏரோட டென்சிட்டி 1 பாயிண்ட் சம்திங் இருக்க போகுது. ஸோ அப்போ டென்சிட்டி சேஞ்ச் ஆகிறப்ப சவுண்டோட ஸ்பீடும் மாறப்போகுது. த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸஸ் inversely proportional to the square root of density of the gas. Velocity is inversely proportional to 1 by square root of density. Right? Density oda inversely proportional. Right? Inversely proportional to the square root of density of the gas. இங்க தப்பா இருக்கு, 1 by கீழ போடணும். ரைட்டா? ஸோ இப்படி நான் போச்சுக்கோ. frequency equal to 1 by root of, right? Okay. frequency என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வன்சினா என்னென்னு இருக்கும். சரியா? ரைட். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹென்ஸ் த வெலாசிட்டி டிக்ரீசஸ் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆக போகுது. வெலாசிட்டி டிக்ரீசஸ் இஃப் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ரைட்டா? டென்சிட்டி கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் அண்ட் வாட்டர் விச் இஸ் மோர் டென்சர். ஏர் அண்ட் வாட்டரில் விச் இஸ் மோர் டென்சர்? ஏர் இஸ் மோர் டென்சர். அப்போ மோர் டென்சரில் சவுண்டு ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். வேர் இஸ் லெஸ்ஸர் டென்சர். வாட்டருக்கு வேப்பர் இருக்கப்போ இட்ஸ் கோயிங் டு பி லெஸ் டென்சர். ஸோ நல்ல சவுண்டு ட்ராவல் ஆக போகுது. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் இன் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ரைட்டா? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். எப்போ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கன்ஃபியூஸ் ஆகிடாத. டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் whereas density is inversely proportional. Density inversely proportional whereas இது temperature is directly proportional. ஆனால் ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. velocity of sound in gas increases with increase in temperature. Temperature increase ஆகிறப்ப increase ஆக velocity is also increases. அங்கே என்ன பார்த்தோம் நம்ம? Here it is opposite factor. இங்கே என்ன அப்படின்னா velocity increase ஆச்சுன்னா, velocityனா v தானே போடணும். velocity increase ஆச்சு, அதாவது temperature increase ஆச்சுன்னா, temperature increase ஆனால் velocityயும் increase ஆக போகுது. So we have a formula. ரைட்டா? நார்மலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. what is this v0? 0 degree Celsius வேல்யூ என்னது? இது யாராவது சொல்ல முடியுமா? ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. ரைட்டா? இட்ஸ் ஆல்வேஸ் 331. ரைட்டா? ஓகே. 331 meters second minus 1. ரைட்டா? ரைட்? ஓகேவா? சூப்பர். குட். Very good. 331. Hence the velocity of sound changes by 0.6 meter per second when the temperature of the degree rises by 1 degree. Very important 1 mark. Very important 1 mark. என்ன அப்படின்னா, ஒரு டிகிரி டெம்பரேச்சரை நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா எத்தனை மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது? ஒரு டிகிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா 0.61 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. சரி, அதுதான் இந்த சென்டென்ஸ். The velocity of sound changes by 0.61 meter per second when the temperature changes by 1 degree Celsius. ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா, ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அப்போ வெலாசிட்டி எவ்வளோ கூட போகுது? 0.61 மீட்டர் பெர் செகண்ட் கூட போகுது. ஒரு டிகிரி டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா 0.61 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி குறைய போகுது.
ஸோ கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அடுத்து ஹியூமிடிட்டி. இப்போ தானே பார்த்தோம் நம்ம ஹியூமிடிட்டியும். when humidity increases, speed of sound increases. That is why we can hear sound from long distance clearly during rainy season. மழை காலத்தில் மட்டும் நம்மளால் தூரத்துலேருந்து நல்லா கேட்க முடியும். இது எல்லாமே இன்டர்கனெக்ட். இந்த ஹியூமிடிட்டியும் டென்சிட்டியும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் இன்டர்கனெக்டட். ரைட்டா? ஹியூமிடிட்டிங்கிறது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர், அதான் ஹியூமிடிட்டி. ரைட்டா? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர். ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் பகலில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் டெம்பரேச்சரும் ஹாட்டாக இருக்கும். டெம்பரேச்சரும் கூட ஹியூமிடிட்டியும் கூட அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி புழுக்கமாக கசன்னு இருக்கும். நீ நல்லா கவனித்து பார்த்துருக்கியா? வெயில் கம்மியாக அடிக்கும் ஆனால் கசன்னு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி இருக்குன்னா காற்றுல அதிகமாக ஹியூமிடிட்டி இருக்குது. ஏரில் அதிகமாக ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் இருக்க வாட்டர் வேப்பர்ஸை சுற்றி இருக்க ஏர் அப்சார்ப் பண்ணாது. நம்மளோட பாடியில் ஹீட் மூலமாக வெளியேருந்து வாட்டர்ஸ் வரும். இந்த வாட்டர் வேப்பர் எவாபரேட் ஆகணும் நம்ம பாடியிலேருந்து. இன்கேஸ் காற்றுலேயே ஏற்கனவே வாட்டர் வேப்பர் நிறையா இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பாடியிலேருந்து வாட்டர் வேப்பர் எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கடல் சார்ந்த பக்கத்தில், கடல் பக்கத்துலலாம். ரைட்டா? ஓகே. புரியல என்ன ரீடரில்? சோனிகா எனக்கு புரியல, அது என்னென்னு மட்டும் சொல்லுங்கள். ரைட்டா? அது மட்டும் என்னென்னு சொல்லுங்கள், மேக் இட் கிளியர். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம். இஃப் ஹியூமிடிட்டி இஸ் மோர் வி ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். நம்மளுக்கு ஒரு மாதிரி கசன்னு இருக்கும், வேர்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது. ஓகே ரைட், தட்ஸ் ஹவ் ஹியூமிடிட்டி. இதை பொறுத்தலாம் சவுண்ட் வேவ் மாறப்போகுது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்ஷன்? சரியா? வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு? எக்ஸ்பிளைன். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் அ ரேரர் மீடியம் என்ன? ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் டென்சர் மீடியம், ரிஃப்ளெக்ஷன் அட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ எப்படி இருக்க போது இது ஒன்று அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர், வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்? சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? நம்ம எல்லோரும் என்ன படிச்சிருக்கோம்? லைட் லெசனில் படித்தோம். ரைட்டா? Okay, good. Jai Shri. Right? When sound waves travel in given medium and strike the surface of another medium, they can be bounced back into first medium. For example, பாருங்க, இப்போ இப்படி இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்? இது வாட்டர், தண்ணி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சு ஒரு ஸ்பீக்கரில் என்ன பண்ணுறேன்? நான் I'm just putting a sound. ரைட்டா? இது ஒரு ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ இது என்னது? ஏர் மீடியம், இது வாட்டர் மீடியம். ரைட்டா? ஏர் மீடியம்லேருந்து வாட்டர் மீடியம் மேலே நான் செலுத்தினேன் அப்படின்னா இது என்ன பண்ணுதா? ட்ராவல்ஸ் இன் எ கிவன் மீடியம் அண்ட் ஸ்ட்ரைக் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் மீடியம். வாட்டர் சர்ஃபேஸில் ஸ்ட்ரைக் ஆன உடனே இதில் பட்டு என்ன பண்ணுதா? இட் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. They can be bounced back into the first medium. This phenomenon is called reflection of sound. Right? Okay. Oh, bookல ஈஸியா இருக்கா? ஓகே, புக்கில் என்னன்றதை பார்த்துலாம். சரியா? ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ புக்கில் இருக்கிறதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஒரு தடவை. சரியா? ஓகே. Reflection changes as per the medium it strikes. Yes, கண்டிப்பா. Yes. அடுத்து reflection at the boundary of the rarer medium. So rarer mediumல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? So incident wave, அதுக்கப்புறம் பாருங்க reflection of sound at a rarer medium. Consider a wave traveling in a solid medium striking on the interface between solid and air. For example, இந்த போர்ட்ல என்னோட சவுண்ட் போய் படுது. ரைட்டா? The compression exerts a force F on the surface of the rarer medium. As the rarer medium has a smaller resistance for any deformation, the surface of separation is pushed back as the particles of rarer medium are free to move. Okay, right. இது நம்ம சாப்டர் நடத்துனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? Shall we complete this after completing the chapter? நம்ம சாப்டர் பார்த்துட்டு பார்க்கலாமா? இந்த டீடைல் வந்து
we will stop it over here, right? இப்போ நம்ம இந்த டீடைல்லாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப முக்கியமானது. இன்சிடென்ட் வேவ் இதில் எப்படி போகுது, இதில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வருது. ப்ராப்ளம் பார்க்குறப்ப ப்ராப்ளமோடு சேர்த்து பார்க்கலாம், சரியா? ஏன்னா நடத்தினா புரியாது. நான் இப்போ பாட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் இப்படி போகுது அப்படின்னா யூ வில் கெட் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட், சரியா? ஸோ அதனால் we will do it by completing it. ஸோ இப்போது என்ன அப்படின்னா உனக்கு எதாவது ஜென்ரலாக கேட்கணும் அப்படின்னா ஸோ தேர்ட் டீட்டெயில் ஈஸியாக. தேர்ட் டீட்டெயில் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் தானே. ஸோ அல்ட்ராசோனிக் சவுண்டை பற்றி நம்ம கேட்டுடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லியில் அதுக்கப்புறம் ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க, சரியா? பார்ட் ஆஃப் த 5 மார்க்காகவும் பார்ட் ஆஃப் த 7 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனை பற்றி நம்ம படிக்கிறது, ரைட்டா? கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா எஸ். ஸோ அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், the vibration whose frequency are greater than 20,000 Hz are called ultrasonic vibration. They are used in sonar to measure depth of the sea. கடலோட ஆழத்தெல்லாம் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஓகே ஓகே. THEE ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, 7 o'clock, ரைட்டா? It is used for scanning and imaging the position and growth of a fetus and presence of stones in the gallbladder, right? And kidney. இதெல்லாமே ultrasonics-ஓட uses. It is used for homogenizing milk in milk plants where fresh milk is agitated with a desired quantity of fat and powdered milk to obtain toned milk. நமக்கு different fresh cream milk, toned milk, அதாவது கொழுப்பு நீக்கப்பட்டது, கொழுப்பு சேர்க்கப்பட்ட, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஆமாம்மா, நான் அந்த திருப்பதிக்கு போயிருந்தனால தான் ஸ்ராவணி மேமும் அப்புறம் யாழ் சார் வந்து நடத்திருந்திருப்பாங்க. நான் இருந்தேன்னா அந்த சயின்ஸ் ஐ வில் பி கம்மிங். நெக்ஸ்ட்டு தீமின்னல் பேட்ச். யாரெல்லாம் தீமின்னலில் இருக்கா? டிஃபார்மேஷன் அப்படின்னா ஒழுங்கற்ற, மாறுபடுறது, ஒரு ஃபார்மேஷன்லேருந்து மீறி போகிறது, உடஞ்சி போகிறது அல்லது நெளிஞ்சு போகிறது, அந்த மாதிரி. ஸோ அதான் டிஃபார்மேஷன், சரியா? வாட் இஸ் எக்கோ? இந்த 2 கொஷினுமே இந்த அல்ட்ரா சவுண்ட் வேவும் அல்ட்ரா வேவும் எக்கோவும் ஆல்ரெடி ப்ரீஃபில் இருக்குது. அது அப்படியே இங்கே இருக்குது, சரியா? கவனமாக கவனிச்சுக்கோ. அதை வச்சு தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஸ்டடி இட். அண்ட் எக்கோ இஸ் த சவுண்ட் ரீப்ரொடியூஸ் டியூரிங் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் சவுண்ட் வேவ், ரைட்டா? ஒரிஜினல் சவுண்டோட ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எக்கோ அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா? சோனிகா மட்டும்தான் இருக்கீங்களா? வேறு யார் இருக்கீங்க? ரைட். The persistence of hearing for human ear is 0.1 second. This means that you can hear 2 sound waves clearly if the time interval between 2 sound is at least 0.1 second. Time interval 0.1 second இருந்துச்சுன்னா நம்ம எக்கோன்னு இப்போ நான் பேசுகிறது மேலே போய் பட்டு அதுக்கப்புறம் திருப்பி வருது, அதுதான் எக்கோ. ஸோ அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். டைம் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா எக்கோவை நம்மளுக்கு உணரவே முடியாது. The minimum time gap between the original sound and the echo must be 0.1 second. 0.1 second இருந்தால் தான் பண்ண முடியும். Condition necessary for hearing an echo. ஒரு எக்கோ உங்களுக்கு கேட்கணும்னா என்ன கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஓகே, ரைட். இந்த 6 o'clock யூடியூப் லைவ், ஏர்லி மார்னிங் 6 o'clock, ஏர்லி மார்னிங் லைவா இதை சொல்லிட்டு இருக்கீங்க? 6 மணி யூடியூப் லைவ்னா இப்போ உள்ளதா இல்லை எப்போ உள்ளது? ஏன்னா இப்போ திருப்பி 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும், ரைட்டா? யூ ஆர் ஆல்சோ ஃப்ரம் THEE MINNAL வைஷ்ணவி. குட் குட் குட். திஸ் லைவ், ஓகே, ரைட். ஆனால் இப்போல்லாம் பாரு, ஆக்சுவலாக நிறைய பசங்க THEE MINNAL ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ THEE MINNAL இன்னும் நிறைய பசங்க ஜாயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ THEE MINNAL போட்டனால யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா வியூவர்ஸ் கம்மியாயிட்டாங்க ஆக்சுவலாக யூடியூப்பில் பசங்க. ஏன்னா THEE MINNAL பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல், அதில் எந்த விதமான சேஞ்சஸ் வரைக்கும் இன்றைக்கி இந்த கிளாஸ்னு சொல்லிட்டா எனக்கு அந்த கிளாஸ் கண்டிப்பாக நடக்கும். பட் யூடியூப்பில் தேர் மேபி சம் சேஞ்சஸ் அதெல்லாம் இருக்கும், அங்கே இருக்கவே இருக்காது. அதனால் அங்கே நிறைய பசங்க வந்துடுறதுனால இங்கே வாட்சஸ்லாம் கம்மியாகிட்டாங்க. இன்னொன்று இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூட்டைப்பூச்சி தொல்லைலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த சேட்டை பண்ணுறது, அன்வான்ட் மெசேஜ், இதெல்லாம் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஓகே. The above criteria can be satisfied only when the distance between the source of the sound and the reflecting surface would satisfy the following equation. என்ன ஈக்குவேஷனா? இந்த ஈக்குவேஷன் velocity is equal to distance traveled by sound divided by time taken. இதை சால்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுமா எக்கோன்றது இருக்கும், ரைட்டா? ஓகே. ஓகே.
யூடியூப்பில் பார்க்குறவங்க கண்டிப்பாக யூடியூப்பில் நான் தான் சொல்லலை ஏர்லி மார்னிங் கிளாஸ்லாம் யூடியூப் பசங்களுக்கு தான் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் ஏர்லி மார்னிங் வி வில் பி மீட்டிங் நாளைக்கு காலையிலாம் ரைட்டா. யூடியூப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். தீ மின்னல் ட்ரை என்ன ஓகே சரியா. ஸோ இப்போ ட்ரையாக இருக்கிறதுக்கு போமா. ஸோ வி வில் சி த ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இந்த நெக்ஸ்ட் கொஷின் ரைட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இல்லை நாளைக்கு காலையில் வேறு டாபிக் பார்த்துட்டு வேறு லெசன் பார்த்துட்டு இன்னும் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. நாளைக்கு காலையில் என்ன டாபிக் ஐ திங்க் அக்வாஸ்டிக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்வாஸ்டிக்னால் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது காலையில் கிளாஸ்னா. அக்வாஸ்டிக்ஸாக என்ன போட்டிருக்கேன் நாளைக்கு காலையில் 25 24 தானே. இல்லை நாளைக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் காலையில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் காலையில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சரியா. ஸோ ஓகே வி வில் எண்ட் ஹியர். வி வில் டூ இட் ரைட்டா. இப்போ முடிச்சுக்கலாம். வி வில் சி பை டுமாரோ மார்னிங் 6 o'clock. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்துடுங்க ரைட்டா. ஓகே. தீ மின்னல் காஸ்ட்லியா? ஒரு மாதம் ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க டே? டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்க? தீ மின்னலில் 3 கிளாஸ் இருக்கா இன்னைக்கு? ஓகே சரிப்பா. டடா பபாய் சி யூ. வில் மீட் பை டுமாரோ மார்னிங் 6 o'clock. பாய்.